ஃபேஸ் மாஸ் திறக்காம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ அதிமுகவில் பார்த்தீங்கன்னா வேலுமணி செங்கோட்டையன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியை விட்டு வெளியேற்றினது தப்பு. ஸோ நம்ம தவறான முடிவு எடுத்துட்டோம். இப்போ திருப்பியும் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் வந்து ஓபிஎஸ் வரதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க. எதனால சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப ஒரு சமூகத்தை சேர்ந்தவர். ஸோ அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்களே பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த தலைவர் பொறுப்புக்கு வந்தால் இது வந்து ஒரு அதிமுக ஒரு சமூகத்தாக்காண்டி இயங்குற கட்சின்ற மாதிரி ஒரு பிம்பம் ஏற்பட்டுரும். ஸோ தலைமை பொறுப்புக்கு வந்து நம்ம தெரியும் எதிர்கட்சி துணைத் தலைவர் பதவி எடுத்துக்கோங்க. ஓபிஎஸ் இந்த இடத்துல ஓபிஎஸ் சமூகம் சார்ந்த உதயகுமாரை கொண்டு வந்தார். இப்போ ஓபிஎஸ் இடத்துக்கு ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கு இல்லை வேற அதிமுக தலைமை பதவிக்கோ உதயகுமாரை கொண்டு வந்தால் சரிபடுமான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக சரிபடாது. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஓபிஎஸ் இடத்துக்கு வந்து உதயகுமார் வந்தார். தென் மாவட்டங்களில் அவர் கண்ட்ரோல்ன மாதிரி விட்டுட்டார். தென் மாவட்டங்களில் இப்போ அவர் கண்ட்ரோல்னால அவர் இப்போ வர நாடாளுமன்ற தேர்தலில் ஓரளவுக்கு ஜெயிச்சுருவாரன்னு கேட்டிங்கன்னா அதுவுமே சாத்தியம் இல்லை. உதயகுமார் மேலே ஏகப்பட்ட அதிருப்திகள் கட்சியினரே பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் ஒரு சில இடத்துல பேசும்போதும் சரி எல்லா தொண்டர்களே டென்ஷன் ஆன அளவுக்கு பார்த்தீங்கன்னா பேசி விட்டாரு. நீங்கள் குறிப்பிட்ட ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூட பிரச்சாரம் சரியாக போகவே இல்லை. அவர் வந்து ஓபிஎஸ்க்கு எதிராக வந்து மிகப்பெரிய சாணக்கியன்னு சொல்லிட்டு ஒரு 5 டம்மி ஓபிஎஸ் களம் இறக்குனது அது பார்த்தீங்கன்னா அந்த சமுதாய மக்களே பார்த்தீங்கன்னா பிடிக்கவே இல்லை. அந்த சமுதாய மக்கள் என்ன சொல்கிறாங்க, நீ ஓபிஎஸ்ஸை தோக்கடிக்கணும்னா நீனே போய் நில்லு அப்படின்ற அளவுக்கு சொல்கிறாங்க. நேரடியாக போது நீ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குறுக்கோழியில் வந்து வீழ்த்தணும் பார்க்காதன்ற மாதிரி ஒரு பேச்சுக்கள் பார்த்தீங்கன்னா போய்ட்டோன்னா உதயகுமாரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிரண்டு போயிருக்காரு. ஸோ அதனாலவே பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் வேலுமணியெல்லாம் நினைச்ச ஆரம்பிச்சிட்டாங்க. திருப்பியும் ஓபிஎஸ்ஸை கொண்டு வந்தாதான் ஓரளவுக்கு கட்சியை பார்த்தீங்கன்னா பலப்படுத்த முடியுன்ற அளவுக்கு போயிட்டாங்க. ஏன்னா பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா தலைமை பொறுப்பு ஏற்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இப்போ ஆள் இல்லை. வேலுமணி செங்கோட்டையன் வந்தால் அது வந்து கட்சியோட பிம்பமே மாறி போயிடும் சொல்கிறதுக்காண்டி ஏற்கனவே இருந்த சசிகலா ஓபிஎஸ் ஸோ இவங்கள தான் கொண்டு வரணுன்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ அது தேர்தலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நடக்கும்ட்டாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் லைக் ஷேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.